श्रीगुरुभ्यो नमः वेदधर्मशास्त्र प्रतिपादन सभा विशेषोपन्यासम धर्मशास्त्र செய்திகள் தைப்பூசம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. தமிழில் தை மாதம், அதில் வரக்கூடிய பூசம். பூசம் நட்சத்திரம் தை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும். அப்படின்னா உடனே பௌர்ணமிக்கு ஒரு நாளே காணலே கேட்காத. பௌர்ணமியும் நட்சத்திரமும் சேர்ந்தா வந்த அந்த நட்சத்திரத்தினுடைய பேரு தான் தை மாதத்துக்கு பேர். அது சம்ஸ்கிருதத்தில் புஷ்ய நட்சத்திரம்னு ஒரு பேர் உண்டு. அதே சம்ஸ்கிருதத்தில் திஷ்ய நட்சத்திரம்னு பேர் உண்டு. திஷ்யன் நட்சத்திரம் அபிசம்பூப சேஷ்டோ தேவானாம் பிரதநாது ஜிஷ்ணு दिशो सर्वा अभजन्नो अस्तु तिष्य पुरस्तादुदमध्यतो नः बृहस्पतिर्नः परिपातु पश्चात् बाधेतां देशो अभयं कृणुतां सुबीर्यस्य पदयस्याम. இது நட்சத்திர அஷ்டவாக்கியம். இந்த நட்சத்திரத்துக்கு பெருமை என்ன தெரியுமோ? பிரம்மவர்த்தஸோடு இருக்கான். பிரம்மவர்த்தஸ்னா வேதாத்தியனம் பண்ணதுக்கு அப்புறம் சரீரத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ், மனசில் இருக்கக்கூடிய ஒரு பிரகர்ஷம், இதெல்லாம் தான் வீரியம். பிரம்மவர்ச்சசம். ஆ பிரம்மன் பிராமணோ பிரம்மவர்ச்சசி ஞானதாம். வேதமே பிரம்மவர்ச்சஸோட ஆஜாயதாம். பிராமணா பிரம்மவர்ச்சசி ஆஜாயதாம். அப்படின்னு பிராமணனுக்கு பிரம்மவர்ச்சஸ் என்னைக்கும் ஸ்திரமா இருக்கட்டும் அப்படின்னு வேதம் நமக்கு ஆசம்சனம் பண்ணுறது. அப்படி ஒரு நட்சத்திரம். பிருஹஸ்பதின் அப்பனிபாது பశ్చాத் பாதேதாம் தேஷோ அபயம் கிருணுதாம். இப்படி அபயத்தை பிரார்த்தனா ரூபமா இருக்கக்கூடிய பிரம்மவர்த்தஸை வளர்த்தக்கூடியதான ஒரு நட்சத்திரம் திஷ்ய நட்சத்திரம். சம்ஸ்கிருதத்தில் திஷ்யம்னு பேரு, புஷ்யம்னு சொல்றதுண்டு, பூஷம்னு சொல்றதுண்டு, மலையாளத்தில் பூயம்னு சொல்லுவேன். எத்தனை பேர் பாரு. இந்த தைப்பூசத்துக்கு பிரம்மவர்த்தத்துக்கு பேரு போன முருகனுடைய விரதம் தைப்பூசம். முருகன் இருக்கான தமிழில் முருகன் சொல்றோம். அவன் கார்த்திகேயன் ஒரு பேர் உண்டு, வேலாயுதன் ஒரு பேர் உண்டு, சுப்பிரமணியன் ஒரு பேர் உண்டு. இத்தனை பேர்ல அவனை கூப்பிடப்படுவோம். அவர் எப்படி உற்பத்தி ஆனார் தெரியுமோ? சாட்சாத் பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணில் இருக்கிற நெருப்பிலிருந்து வந்தார். அக்னிகுமாரன். நெருப்பு தேஜஸ்வனுடைய புஞ்சம். தேஜஸ் தான் வெளிப்பட்டது. அப்படி வந்தவர். அவர் பிரம்மவர்த்தஸ்லேயே இருந்தார். இன்னைக்கும் நம்ம ஊர்ல குமார சஷ்டி, ஸ்கந்த சஷ்டி, இப்படியெல்லாம் சஷ்டியோட சேர்த்து இந்த நம்ம சுப்பிரமணியனையும் ஸ்கந்தனையும் குமாரன் குமாரன் பேர் சொன்னாலே சுப்பிரமணியன் தான். அங்கெல்லாம் பிரம்மச்சாரியாவே நாம பார்ப்போம். சொல்லி இருக்கோம் வள்ளி தேவசேனாசமேன சுப்பிரமணியன். ஆனால் பிரம்மச்சாரியாவே பார்ப்போம். பிரம்மச்சாரிக்கு உபச்சாரம் பண்ணி அவருக்கு போஜனம் பண்ணி வைக்கிறது உண்டு குமார சஷ்டியில். அது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், தாரகாசுரனை வதம் பண்ணுறதுக்கு பார்வதி பரமேஸ்வரனுடைய வீரியத்தில் ஒரு புத்திரம் பிறந்தாத்தான் நடக்கும்னு தேவாலெல்லாம் தீர்மானத்துக்கு வந்து விட்டா. அதை தவிர இன்னொரு வழி இல்லவே இல்லை. அந்த சமயத்தில் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புத்திரனை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது நம்ம கையிலே இருக்கு. பகவத் இச்சை எப்ப நடக்கும் என்ன தெரியும்? காலம் வந்து கொடுத்து உடனே பரமேஸ்வரன் இவருடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுண்டு நம்முடைய ஜீவராஜன் நம்முடைய சிருஷ்டியில் இருக்கிறவா அப்படின்னு நெற்றிக்கண்ணிலேருந்து அந்த நெருப்பு பொறி வந்து சரவண பொய்கையில் விழுந்து அந்த ஜலத்தில் விழுந்த உடனே அதுலேருந்து உற்பத்தி ஆனவன் தான் இந்த சுப்பிரமணியன். அந்த சுப்பிரமணியனுடைய பெருமை தான் தைப்பூசத்துக்கு சொல்லும். அதனால் எல்லா இடங்கள்லையும் ஊர்கள்லேயும் சுப்பிரமணியனை ஆராதனம் பண்ண வேண்டியதான பெரிய ஒரு நாள். அதுவும் என்ன? பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி நாளில் வாஸ்தவமாக தை மாதத்தில்
பௌர்ணமி தான் அந்த மாதத்துக்கே பேர் போடுறது. இந்த மாதத்துக்கே சுப்பிரமணியன் பேர் தான். ஏன்னா திருஷ்யங்கிற நட்சத்திரம் வழியாக அதை சொல்லியிருக்கு. அந்த சுப்பிரமணிய ஷஷ்டி, ஷஷ்டிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? 6 விதமான நமக்கு தேவையா இருக்கக்கூடிய பாக்கியங்களையும் கொடுக்கிறார், 6 விதமான சத்துக்களையும் அழிக்கிறார், ஷட்ரிப்புக்களையும் அழிச்சுடு வருவர். நமக்கு கிடைக்க வேண்டியதான எல்லா பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்து விடுவார். பாக்கியத்தையும் கொடுக்கிறவர், நம்மள்கிட்ட இருக்கிற கெடுதலையும் அழிக்கிறவர். இவருக்கு என்ன பேரு? அவர் கையில் இருக்கிற வேல் இருக்க எல்லா வேலையும் போல இருக்காது. அது ஒரு விதமான வேலை. அப்பாவோட வேலை 3ஆக இருக்கும், பிள்ளையோட வேலை சின்னதாக இருக்கும். இந்த வேலு தான் சகல விதமான சத்துருக்களையும் சம்ஹாரம் பண்ணி வந்துவிடுறது. அதனால தான் பழைய காலத்தில் சுப்பிரமணியனை பற்றி கூட பேச மாட்டான், முருகனை பற்றியும் சொல்ல மாட்டான். வேல் 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 வேல். ஏன்னா அந்த வேலாயுதம் இருக்க அது நம்முடைய சகலவிதமான க்ஷேமத்தையும் கொடுக்கறதுக்கு என்றைக்கும் தயார் நிலையில் உட்கார்ந்துருக்கு. அப்படி சுப்பிரமணிய சுவாமியினுடைய விசேஷ நாளாகும் வரக்கூடியதான தைப்பூசம். தைப்பூசத்தில் என்ன பண்ணோம்? கார்த்தால நேரத்தை எழுந்திருந்து கிட்ட நதி இருந்தால் ஸ்நானம் பண்ணணும், இல்லையே தடாகத்தில் ஸ்நானம் பண்ணணும், இல்லையே நீ ரொம்ப மாடர்ன் இதில் தான் இருக்கேன்னா குழாயிலையாவது ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணி ஆகணும். ஸ்நானம் பண்ணி நித்தியகர்மானுஷ்டானம் எல்லாத்தையும் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? நெத்தியில் விபூதி இட்டு எப்போவுமே நெத்தியில் விபூதியோட பார்க்கறது பரமேஸ்வரனோட சுப்பிரமணியன் தான். விபூதி பிரசாதம்ங்கிறது பரமேஸ்வரனோட சுப்பிரமணியனுக்கு தான் பெருசு. இன்னைக்கும் பழனி விபூதி அப்படின்னு அறிஞ்சா திருத்தணி 60 வீடுகள்லேயும் விபூதி உண்டு. ஆனால் விபூதினா என்ன அர்த்தம்? விபூதி பூதி ஐஸ்வர்யம். நீ ஏதோ சாணியை எரிய விட்டு அதில் இருக்கிற சாம்பல் நினைச்சுட்டு இருக்க, இல்லை ஐஸ்வர்யம். உனக்கு சகல விதமான அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறதுக்கு பரிசுத்தமான சாணியிலேருந்து அக்னி சம்பர்க்கத்தினா அவன் அக்னிப்பா. அந்த முருகன் அக்னி ஸ்வரூபம். அக்னி வழியாக அக்னி தான் அவனுடைய பீஜமே. அப்போ அவன் பட்ட இடமெல்லாம் அதில் இருக்கிற கெடுதல் அழித்து சுத்தமாக பண்ணிவிடும். சாணியில் இருக்கக்கூடியதான அந்த கழிவு பொருள்களை எல்லாம் அழித்து அதை சுத்தமாக பண்ணி உடம்பில் இட்டுக்கிற அளவுக்கு விபூதியாக மாற்றுறது அக்னி. அந்த அக்னி தான் சாட்சாத் முருகன். அந்த முருகனை ஆராதனை பண்ண வேண்டிய நாள். என்ன செய்யணும் தெரியுமோ? முருகனுக்கு உனக்கு எந்த விதமான ஸ்தோத்திரமும் தெரியலன்னா கவலைப்படாத. சரவண பவா என்கிற ஷடாட்சரம் இருக்க, அந்த ஷடாட்சரத்தை சொன்னால் போதும். அது இல்லைன்னா சங்கராச்சாரியர் நிறைய சுப்பிரமணிய புஜங்கம்னு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அது ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். இல்லை அது ஒன்றுமே தெரியல, தமிழ் தான் உனக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியல, முருகா முருகா சொன்னாலே போதும். அதனால ஏதோ ஒரு வழியில் அவனை குறிக்கக்கூடியதான ஏதோ ஒரு பாஷையில் ஒரு நாமாவை சொன்னாலே சுப்பிரமணியர் சந்தோஷத்தை அடைஞ்சு விடுவர். அதனால தைப்பூசத்தன்னைக்கு பானக பூஜை சாயங்காலம் நடத்தணும். கார்த்தால சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் பண்ணணும். ருத்ரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணி, அவருக்கும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி, ஏகாதச ருத்ரன் சொல்லி விசேஷமாக ஷோடசோபச்சார பூஜை பண்ணி, அவரை பற்றி பாடி, அவரை பற்றி சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். சாயங்கால வேளையில் பானக பூஜை பண்ணணும். அந்த மாதிரி கார்த்தாலையும் சாயந்திரமும் அன்னைக்கு ஆகாரத்தை குறைச்சிக்கொண்டு, ஆகாரம் ஏற ஏற பக்தி குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆகாரம் குறைய குறைய பக்தி ஏறிகிட்டே இருக்கும். ஆகாரம் இல்லைன்னா நாம் ஒன்றும் ஆக மாட்டோம். நம்மள்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, எப்பொழுது சாப்பிடலையோ நமக்கு ஒரு காரியமும் நடக்காதுன்னு. அப்படி நினச்சி 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 தேவையில்லாத ஆகாரத்தை நிரந்தரமாக வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு அந்த ஆகாரத்தெல்லாம் நிறுத்திப்பார், ஒன்றும் நடக்காது, நல்லா தான் இருப்போம். நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த தெம்பு இருந்தது. நமக்கு என்னமோ நிறைய புத்திசாலித்தனம் இருந்தால் கூட இந்த சாதாரண சென்டிமெண்ட்டும் ஒரு ஃபீலிங்கு அடக்க முடியாத கஷ்டப்படுறோம். அது எல்லாத்தையும் அடக்கிற சக்தியை கொண்டு வந்தால்
முருகனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அவனை நமஸ்காரம் பண்ணி முருகனுடைய அனுகிரகத்தினால குடும்பக்ஷேமத்தை அடைஞ்சு இந்த முருகனை சுப்பிரமணியோம் 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 அப்படின்னு வேதத்தில் இந்திராஹ்வானமான மந்திரத்தை சுப்பிரமணியனுக்கு சொல்லி எல்லாரும் அந்த வேத சப்த கோஷத்தோடையே பகவான் ஆராதனம் பண்ணுறதுண்டு. வள்ளி தேவசேனா சமய சுப்பிரமணியனாகவும் பார்க்கலாம், பிரம்மச்சாரியாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி தேவசேனாபதியாக இந்திரனுடைய சைன்யத்துக்கு தலைமை தாங்கி அசுரால் அத்தனை பேரும் அழித்து இந்திரலோகத்தை காப்பாற்றி அது வழியாக பூலோகத்துக்கு வந்து பூலோகத்தையும் காப்பாற்றுற பரம்பொருள். ஓம் என்கிற பிரணவத்தில் அந்தர்லீனமான தத்துவம். அந்த சுப்பிரமணியனுடைய நாள் தான் தைப்பூசம். தைப்பூசத்தில் விரதம் இருக்கணும். நாம் ஆகாரத்தெல்லாம் குறைச்சிக்கணும். விரதம் இருந்து பகவானை ஆராதனம் பண்ணி எல்லா விதமான ஸ்தோத்திரங்களையும் சொல்லி வாயார ஸ்தோத்திரங்களை சொல்லி தண்டவத் பிரணாமம் பண்ணி அவரை ஆராதிச்சா நாம் எல்லாரும் நல்லா சௌகரியத்தோட ஐஸ்வர்யத்தோட வீடு பூரா ஐஸ்வர்யம் பரவி நம்முடைய குடும்பாங்கங்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருந்து பரம்பரை அபிவிருத்தியாய் சுப்பிரமணிய சுவாமியினுடைய பக்தியும் வளர்ந்து நமக்கு ரெண்டு வேணும். பகவதி பக்தி, பகவான்கிட்ட பக்தி வேணும். கர்மனை ஸ்ரத்தா, அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஈர்ப்பு வேணும். அது ரெண்டும் நமக்கு அவருடைய அனுகிரகத்தில் கிடச்சி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்.